சென்னைக்கு ஊர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு லாஸ்ட் 1 இயராக பாதகூசா தெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தராக என்னோட ஸ்கில் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட ரெகக்னைசேஷன் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆவடி அக்குபஞ்சர் டாக்டர் சாம்பமூர்த்தி சாரியை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவர் வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணி காட்டிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இங்கே என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 வரைக்கும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃப்ரீ பண்ணிக்கோங்க சார். கொஞ்சம் 2 வரைக்கும் ஈவனாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபர்தராக நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் 2 லெக்லையுமே. அதுதான் ப்ரொசீஜர். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சார். கொஞ்சம் காலை ஃப்ரீயாக இருங்க. ஸோ இவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸ்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் வச்சுக்கிட்டு பண்ணணும். இது 5 டைம்ஸ் பண்ணணும். ஏதாவது பெயின் இருக்குங்களா? பெயின் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது சோலார் ஃப்ளெக்ஸு adrenal gland, kidney and then urinary tube, urinary bladder. ஸோ இந்த இது எல்லாமே 5 வாட்டி நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ இசோஃபியா and then small intestine. இது 5 வாட்டி நம்ம ட்ரீட் பண்ணணும். சார் பெயின் இருக்கா? ஓகே. ஸோ ஸ்டாக்னேஷனில் இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே எடுக்கிறோம். அடுத்து இவருக்கு கிட்னியில் ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்குண்டான ப்ரொசீஜர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் பெயின் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்பைனோட எல்லா ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இது
இது பண்ணிட்டு இருக்கேன். பெயினாக இருக்கா சார்? சார் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஷரு கொடுக்கலாம். எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு பேக் பெயின்? ரொம்ப வருஷமாக இருக்கு. ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ப்ரெஷர் கம்மி பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக வந்து பாடி அண்ட் மைண்ட் வந்து காம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிட்யூட்டரி